வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃபன், எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இது தான். பிளெயின் சால்னா அப்படின்னு ஒன்று உண்டு. அது நிறைய பேர் சாப்பிட்ருப்பேன், ரோட் சைட் கடையில் அண்ட் வெளியில் ஹோட்டல்ஸ்லலாம் கிடைக்கும். அந்த பிளெயின் சால்னா எப்படி பண்ணுறது அண்ட் லச்சா பராட்டா அப்படின்னு ஒன்று உண்டு. இந்த லச்சா பராட்டா ரெண்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி, குழந்தைலேருந்து பெரியவாலேருந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இதுவாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 1 பாட்டில் குக்கர்லேயே பண்ணிடலாம் அது. பட் இதுக்கு வேணுங்கிற மெயினான 2 இது என்னென்னு கேட்டீங்கன்னா, கல்பாசி இதுக்கு மெயினாக இருக்கணும். ரெண்டாவது புதினா, இது ரெண்டும் நிச்சயமாக வேணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதுவும் போட்டால் தான் இது நல்லாயிருக்கும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன், ஜாஸ்தி போடலை. பிடிச்சவா நல்லா 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ டோட்டலாக இந்த ஸ்பூனால் ஒரு 6 ஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் இந்த சால்னா மேலே எண்ணெய் முதந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஒரு 6 டீஸ்பூன் விட்டுருக்கேன். பிரிஞ்சி இலை, பட்டை துண்டு 2 போடுறேன், கிராம்பு ஒரு 4, கல்பாசி, அன்னாசி மொக்கு, ஜாவித்ரி, ஏலக்காய். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம விட்டுருக்கிற எண்ணெயில் இது பொரியணும். இது 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், இதை போடுறேன். ஸ்லிட் பண்ண பச்சை மிளகா 2 போடுறேன். மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட நான் போடுறேன். ஸோ எவ்வளோ வெங்காயம் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது நல்ல ஒரு கிரேவியாக நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வரும். தனியா பொடி போடுறேன் 2 ஸ்பூன். வெங்காயம் எடுத்து அதே சைஸில் அதே அளவுக்கு 2 தக்காளி. இது கொஞ்சம் வதங்கின்னு இருக்கட்டும். இதுக்குள்ளே இது என்னென்னு கேட்டீங்கன்னா, ஒரு முந்திரி பருப்பு ஒரு 6லேருந்து 8 முந்திரி பருப்பு எடுத்துட்டுருக்கேன். முந்திரி பருப்பு வேண்டாங்கிறவா பொட்டுக்கடலை வச்சுக்கோங்க. கசகசா இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன். இது 2த்தையும் வெந்நீரை விட்டு ஒரு 1 ஹவராக ஊற வச்சுருக்கேன். இதோடு கூட தேங்காய், சோம்பு ஒரு ஸ்பூன் கிட்டக்கு. இது எல்லாத்தையும் இது அதாவது கசகசா, முந்திரி பருப்பு, தேங்காய், சோம்பு இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம காரப்பொடி தான் இதுக்கு போடணும், காரப்பொடி தான் போட போகிறோம். ஸோ இதை அரைச்சி இதையும் அதோடு சேர்த்து நம்ம விழுதாக இது பண்ணணும். ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இந்த மாதிரி தேவையான காரப்பொடி நான் 1.5 ஸ்பூன் கிட்ட போடுறேன். உங்களுக்கு சௌகரியம் போல் தேவைப்பட்டதுன்னா இன்னும் ஜாஸ்தியாக வேணுன்னா கூட ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இந்த சால்னாக்கு தேவையான உப்பு. இதில் ஒரு ஹேண்ட்ஃபுல் புதினா, ஒரு ஹேண்ட்ஃபுல் கொஞ்சமாக கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் திருப்பி நல்லா வதக்கிக்கலாம். அரைச்ச விழுதையும் இதில் விடலாம். இப்போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் விடுறேன். இது ஆப்ஷனல், வேண்டாங்கிறவா விட வேண்டாம். ஜஸ்ட் இந்த எண்ணெயில் இதெல்லாம் நல்லா ஒரு 1 or 2 minutes வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விடலாம்.
1 கப் கிட்ட தண்ணி எடுத்துருக்கேன். இதை அப்படியே விட்டுறேன். இது நல்லா ஒரு 2 விசில் வாங்குங்க. மூடி போட்டு ஜஸ்ட் 2 விசில் போகிறோம். அதுக்கப்புறமா இது ப்ரெஷர் இறங்கினப்புறம் திறந்து பார்த்தோன்னா மேலெல்லாம் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் தான் விட்டுருக்கோம். இருந்தாலும் லைட்டாக எண்ணெய் வந்திருக்கும் மேலே. அதில் பார்த்தாலே நல்லா டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். இதுக்கு நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு இந்த லச்சா பராட்டாக்கு எப்படி மாவு பிசைறது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 1 கப் மாவு கோதுமை மாவு, இது 2வது கப் கோதுமை மாவு. 2 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப்பு மைதா போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த லாச்சா பராட்டா அப்படிங்கிறது நம்ம இட்டுட்டு இழுத்தோன்னா எலாஸ்டிக் மாதிரி இழுக்க வரணும். அதுக்கு அந்த மைதா இருந்தால் தான் இழுக்க வரும். அதனால தான் இது. பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் போடுறேன். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 2 விசில் வந்து அணைச்சாச்சு. இது நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது ரூமே. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையால் இப்படி இது பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த எண்ணெய், பேக்கிங் பவுடர், உப்பு, சர்க்கரை எல்லாம் மிக்ஸ் ஆகிக்கணும். இது என்னென்னு கேட்டீங்கன்னா லூக் வார்ம் மில்க்கு ஒரே 1 கப்பு விட்டுக்கிறேன். போரலைன்னா தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு 1/2 கப்பு தண்ணி விடுறேன். நல்லா ஊறட்டும். மாதிரி நல்லா இது பண்ணி வச்சிட்டோம். இப்படி டக்கின் பண்ணேன்னா அப்படி லைனாக வரணும். அதில் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. நல்லா சைடெல்லாம் மெல்லிசாக ஆகிற அளவுக்கு இட்டுக்கோங்க. நல்லா பெருசாக வரும். ஏன்னா மாவு நிறைய எடுத்துருக்கோம். பெருசாக வந்தால் தான் அதை நல்லா சுருட்டுறதுக்கும் லேயர்ஸ் நிறையா வரத்துக்கும் சௌகரியமாக இருக்கும். மாதிரி எண்ணெயை விட்டு ஃபுல் சப்பாத்திலையும் தடவிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக கோதுமை டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கோங்க போகிறோம். இது ஃபுல்லாக ஒட்டிட்டு இது இப்படி இழுத்து விடுங்க. இழுத்துட்டு இப்போ இதை ரோல் பண்ணுங்க. இப்படி ரோல் பண்ணிவிட்டு இந்த எண்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை உள்ளே கொண்டு வந்து இப்படி மடக்கி வச்சுருங்க. மடக்கிட்டு இதை இப்போ பராட்டாவாக இடலாம். ஸோ கொஞ்சம் தவா சூடாட்டும் இந்த பராட்டாவை போடலாம். போட்டுட்டு நான் வந்து இப்போ எண்ணெயில் தான் 2 சைடும் வாட்டி எடுக்க போகிறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா பாதி எண்ணெய் பாதி நெய்யாக கலந்துக்கோங்க. இல்லை ஃபுல்லாக நெய்யில் பண்ணிக்கிறேன்னாலும் உங்களோட இஷ்டம் அது. ஸோ எப்படி வேணாலும் இதை பண்ணலாம். ஆனால் இதுதான் தவா பராட்டா, இதுதான் லச்சா பராட்டா அப்படின்றது. ஸோ இந்த மில்க்கு அண்ட் பேக்கிங் பவுடர் இது அவசியம் இருக்கணும். லூக் வார்ம் மில்கில் பண்ணினேன்னா தான் அது நல்லா அந்த அதுவாக சாஃப்டாக வரும் அந்த பராட்டா. அண்ட் லேயராகவும் பிரியும். உங்களுக்கு பார்த்தெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே லேயர்ஸ் தெரியறது. அப்படி ஒரு 1 மினிட் ஒரு சைடு விட்டுடுங்க. அடுத்த சைட் ஃப்ளிப் பண்ணிவிட்டு எண்ணெய் விடலாம். இந்த சைடும் 1 நிமிஷம் இருக்குது. அப்புறம் திருப்பலாம்.
தெரியுறதா லேயர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஜஸ்ட் அந்த எலாஸ்டிக் இது வரணும் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் மைதா ஆட் பண்ணுறோம். அது வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் நோ ப்ராப்ளம், நீங்கள் ஒன்லி வீட் ஃப்ளார்லேயே பண்ணுங்க, கோதுமை மாவுலேயே பண்ணுங்க, தப்பே கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். எடுத்து வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் அது இந்த பராட்டாவை தட்டுவோம்ல அந்த மாதிரி தட்டினோன்னா அந்த லேயர்ஸ் கொஞ்சம் பிரிஞ்சுக்கும். இதுதான் நான் அது தட்டி காமிக்கிறேன். கொஞ்சம் சூடாக இருக்குது, கொஞ்சம் தானதும் அது தட்டலாம். தெரியுதா உங்களுக்கு லேயர்ஸ் பிரிஞ்சுக்கிறதெல்லாம். ஸோ ஜோரான லாச்சா பராட்டாவும் ரெடி. குருமா ப்ரெஷர் இறங்கிடுதுன்னா அதை நம்ம பார்க்கலாம். இந்த சால்னா ரெடியாக இருக்கான்னு பார்க்கலாம். வாவ், விட்டதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தான் விட்டேன். நல்லா எண்ணெய் வந்திருக்கு மேலே. நல்லா ஜோராக ரெடி ஆகிடுது. ஃபைனலாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம். எதுக்கு நான் இதை திறந்துட்டு கொதிக்க விடுறேன்னா, குக்கரில் இருக்கிறதே இது ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் அதில் எடுத்து சொட்டி கொஞ்சம் டைல்யூட்டடாக ஆயிருந்ததுன்னா கொதிக்கட்டும், அதர்வைஸ் வேண்டவே வேண்டாம். நல்லா ஜோராக ரெடி ஆகிடுது. மேலெல்லாம் எண்ணெய் முதந்துன்னு வருது, தெரியுதா உங்களுக்கு? இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. இந்த பராட்டாவோட இந்த பிளெயின் சால்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். எங்கள் காலத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கும், உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸ்மெல், பராட்டாவோட ஸ்மெல் அப்படியே அமோகமாக இருக்கா. சாப்பிடணுன்ற பசி வந்துடுது, பசி டைம் வேறு. ஸோ எல்லோரும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இதில் வந்து மெயினாக நீங்கள் மறக்கக்கூடாத ஒரு இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கல்பாசி கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து புதினா, இது 2ம் மெயினான இன்க்ரீடியன்ஸ். இது 2ஐயும் மறந்துடாதீங்கோ. அது 2 மட்டும் எப்படியாவது அவைல் பண்ணிட்டு போட்டு பண்ணினேன்னா ரொம்ப அமோகமாக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸ் இருந்தோம். நன்றி, வணக்கம்.